ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சில கமெண்ட்டுக்கு இந்த வீடியோ நான் பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. இவங்களே 2-3 டைம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, சிஸ்டர் நீங்கள் வேலை செய்கிற வீட்டில் புடவை கட்டலாமா? புடவை கட்டி நீங்கள் ஒரு டைம் கூட வேலை செஞ்சதே இல்லையே, ஏன் புடவை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பதில் சொல்கிறேன். ஆமாம் சிஸ்டர், நீங்கள் புடவை கட்டக்கூடாது. புடவை கட்டலாம் எப்படின்னா, இப்போ என்ன மாதிரி வேலை செய்கிறாங்களே இவங்களாம் ஒரு சில பேருக்கு மந்த்லி லீவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி லீவு கொடுத்தாங்கன்னா வெளியே போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சேரீ கட்டின்னு வெளியே போயிட்டு வரலாம். அதேமாதிரி நம்ம ரூமில் இருக்கும்போது என்ன ட்ரெஸ் வேணால் பண்ணிக்கலாம், நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இவங்களுக்கு வேலை செய்யும்போது சேரீ கட்டக்கூடாது. நைட்டி சுடி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சில வீட்டில் யூனிஃபார்ம் அவங்க கொடுக்குற யூனிஃபார்ம் தான் 2 வருஷம் வரைக்கும் போடணும். வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. வேறு எந்த ட்ரெஸ் கலர் ஏதாச்சும் போடணும் அப்படின்னா ரூமில் போட்டுக்கலாம். சரிங்களா? அதனால் இங்கே சேரீ கட்டுறதுக்கு அலோட் கிடையாது. அப்படி என்ன சேரீ கட்டுறதுக்கு அவங்க அலோட் பண்ணால் கூட அப்பாடா சாமி முடியாதுடப்பா முடியாது, நானே வானா சொல்லிடுவேன். ஏன்னு சொல்லி கேட்குறீங்களா? இப்போ நான் 90s கிட்ஸுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாராச்சும் 90s கிட்ஸாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னென்னா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நம்ம அதாவது 13-14 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அப்போலாம் நம்மக்கிட்ட அதிகமாக கலர் ட்ரெஸ் இருந்துச்சு. அதாவது மாடல் ட்ரெஸ்ஸுங்க, நிறைய விதவிதமாக சுடிதாரு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சா சொல்லுங்கள். ஆனால் என்கிட்டலாம் இல்லைங்க. எங்கள் அம்மா எப்படி ட்ரெஸ் எடுப்பாங்கன்னா, பொங்கல், தீபாவளி, கார்த்திகை இந்த மாதிரி வருஷத்துக்கு அந்த மாதிரி டைமில் தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. சும்மாலாம் இப்போலாம் எப்படி பசங்க என்ன ஒன்றா கூட செல் எடுத்து அவங்களே ஆர்டர் பண்ணி இப்போலாம் ஆன்லைனில் வாங்கிக்கிறாங்க. அப்படியே வீடு தேடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்குலாம் அப்படி இல்லைங்க. துணி கடை கூட அதிகமாக கூட்டு போனது கிடையாது. அவங்களே ஒரு துணி எடுத்துன்னு வருவாங்க. அது லூஸ் ஆகுதோ டைட் ஆகுதோ போட்டுன்னு சுற்ற வேண்டியது தான். அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். பாதி நாள் ஸ்கூல் ட்ரெஸ்ஸு தாங்க எங்களுக்குலாம். வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் என் பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வந்தாவே அடுத்த நிமிஷம் ட்ரெஸ்ஸு கைட்லன்னு வச்சுக்கோயேன் பயங்கரமாக உததான். ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா, வெள்ளிக்கிழமை வந்தாவே எங்களுக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸு. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக அதே போட்டுக்கிறோமா. மறுநாள் சனிக்கிழமை வருதா, சனிக்கிழமை அதிலேயே சுற்றின்னு இருக்கிறோமா. அன்றைக்கி சனிக்கிழமை சாயந்தரம் தாங்க, அப்படிலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கூட கைட்டி அப்படி தாங்க துவைக்குவோமே. கரெக்டாக யூனிஃபார்ம் அந்த யூனிஃபார்ம்லேயே தான் 10 நாள் ஓட்டியிருக்கோம். இதுதான் நானும் அப்படி தான் இருந்தேனே உண்மையை சொல்லணும்னா. அதனால் என்னென்னா அப்போல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க முடியல, தெரியல. ட்ரெஸ்ஸே இருந்தாலும் இது பண்ணிக்க தெரியல. ஆனால் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் அது மாறும்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுச்சுங்க. இப்போது சிட்டிலாம் எப்படின்னு தெரியல. எங்கள் கிராமத்து சைடெலாம் எப்படி தெரியுமா, இந்த ட்ரெஸ்ஸு தான். அதாவது கல்யாணம் பண்ணிட்டா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு எங்களுக்கு, அதாவது மாமியார் வீட்டு சைடு யாரும் சொல்ல தேவையில்ல, அம்மா வீட்டு சைடு யாரும் சொல்ல தேவையில்ல. எங்களுக்காக மைண்டில் நாங்களே ஒரு கற்பனை வளர்த்துக்குவோம். அதாவது கல்யாணம் பண்ணிட்டா புடவை தான் கட்டணும் அப்படின்னு. அதே மாதிரி தாங்க நானுமே கல்யாணம் பண்ண போன உடனே என்னென்னா அப்படியே புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டவே தெரியாது. எப்படியோ ஒரு 4 பேர் கற்றுக் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் அப்புறம் புடவை கட்ட கற்றுக்கினேன். அப்புறம் புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் தான் நைட்டி போடுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போனால் புடவை. இப்படி தான் லைஃபு போயிடுந்துச்சு. அப்புறம் தாங்க இந்த ஃபாரின் லைஃப் பார்த்தீங்களா, அப்போ எப்படி இருக்கும், நம்ம அதிகமாக ட்ரெஸ் பண்ணது கிடையாது, அவ்வளோ நாலேஜும் அப்போலாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு நம்ம நாலேஜ் இருக்குது, நல்லா ட்ரெஸ் எடுக்க தெரியுது. ஆனாலுமே இப்போவே அப்படி நான் ஊரில் இருந்தேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா. இப்போயும் நம்மளை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம ஊருக்கு நம்ம இப்படி இந்த கிராமத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஏதாவது இப்போ ஜீன் போட்டு நான் ஊரில் தான் என்ன வேலை செய்வேன், கொல்லியில் தான் போய் வேலை செய்வேன். கொல்லியில் போனால் என்ன வேலை, சேத்துல இறங்கி எதனா வேலை செய்யணும். அங்கே போயிட்டு ஜீனு போட்டுன்னு டாப்பு போட்டுன்னு இருந்தால் வச்சுக்கோங்க, எப்படி வேலை செய்ய முடியும்? அங்கே என்ன பண்ண முடியும், புடவை கட்டினா தான் வரிஞ்சு கட்டி நம்ம வேலை செய்ய முடியும். சாணி எல்லோம்னா போயிட்டு ஜீன் போடணும், சாணி எல்ல முடியும். புடவை கட்டி தான் நமக்கு அது பழகிடும். அதனால் ஊரில் போனாலுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதிகமாக ட்ரெஸ் எதுவும் பண்ணிக்க முடியாது. அங்கே போனால் சேரீ கட்டணும். அதனால் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நைட்டி சுடி அப்புறம் ஜீனு டாப்பு என்ன வேணுமோ போட்டுக்குவேன். ஆனால் வீடியோஸில் இந்த ஜீன் டாப்லாம் போட்டு வீடியோ போட்டதில்லை. அதனால் ரூமில் நம்ம பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவேன். அதனால் இவங்க என்னை நீ சேரீ கட்டிக்கோ சொன்னால் கூட நான் வேணாண்டாப்பான்னு சொல்லிவிடுவேன். இதுதான் காரணம். அப்புறம் நிறைய பேர் ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, உங்கள் ஹஸ்பண்டுங்க உங்கள் ஹஸ்பண்டுங்க உங்கள் ஹஸ்பண்டுங்க ஏன் அவரை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவர் என்ன வேலை செய்கிறாரு சொல்லுங்க சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் சொல்லிடுறேன். எங்கள் ஹஸ்பண்ட் நான் அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்கிறேன். அவர் டிரைவர் தாங்க. அவர் ரொம்ப வருஷமாகவே சென்னையில் வண்டி ஓட்டுற வேலை தான் செஞ்சுன்னு இருந்தார். அதுக்கப்புறமா என்னென்னா கொஞ்சம் எங்களுக்கு வீடு ரொம்பவே சின்ன வீடு, எங்களுக்கு வீடு கட்டணும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்றதால
ஃபாரினுக்கு ஃபஸ்ட்டு அவர் தாங்க ஃபாரின் போனார், சவுதிக்கு போனார். சவுதியில் போயிட்டு அவர் போயிட்டு ஒரு 4 மாதத்துக்குள்ளே வந்து நான் வந்து குவைத்துக்கு போயிட்டேன். அவர் போயிட்டாரா, சரி ஒரு ஆள் சம்பாதிச்சா செட் ஆகாது, நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு அவர் சவுதி போனார், நான் குவைத்துக்கு போனேன். நாங்கள் 2 பேருமே ஆளுக்கு 2 வருஷம் இருந்தோம். இருந்துட்டு ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்துட்டு அப்பயுமே வந்து வீடு கட்ட முடியல, வீடு கட்டலான்னு வந்தோம்மா, வீடு கட்ட முடியல, காசு அந்த அளவுக்கு இல்லை. சரி இன்னும் ஒருக்கா வந்து ஃபாரின் போகலான்னு சொல்லிட்டு நீ ஊர்லேயே இருன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் ஃபாரின் போயிட்டார். அவர் போயிட்டு சரி நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபாரின் போய் பழக்கம் ஆகிடுச்சு இல்லையா, சரி நம்ம மறுபடியும் ஊரில் இருந்து என்ன வேலை செய்யுது, நம்மளும் இன்னும் ஒருக்கா வந்து போனோம்னா 2 பேரும் காசு சீக்கிரமாக சேர்த்து வீடு கட்டான்னு சொல்லிட்டு நானும் அது மறுபடியும் உங்கள் ஃபாரினுக்கு வந்தேன். அவர் 2 வருஷம், மறுபடியும் நான் 2 வருஷம் வேலை செஞ்சு கொஞ்சம் காசுலாம் சேர்த்து போயிட்டு வீடு கட்டினாங்க. எனக்கு முன்னாடி அவர் போயிட்டார். அவர் போயிட்டு கொஞ்சம் வீட்டெல்லாம் கட்டி இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் போனேன். வீடு கட்டி வீட்டில் போய் பால் காய்ச்சிட்டுமா, பால் காய்ச்சிட்டு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது, இருந்தாலுமே ஆனால் நம்ம எங்கேயும் போகக்கூடாது, இதுக்கப்புறம் ஊர்லேயே தான் இருக்கணும், நம்ம விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுடைய சொந்த விவசாய இடம் இருக்குதுங்க. அதனால் சரி நம்ம விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஊரோட 2 பேர் தங்கணும். அதுதாங்க கொடுமை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு டைம் வந்து அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் விவசாயம் பண்ணி எவ்வளோ லாஸ் ஆகிருப்பேன்ட்டு அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அதனால் எங்கள் சொந்த இடத்துல விவசாயம் பண்ணோம். விவசாயம் பண்ணவே ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸு. ஆல்ரெடி கொஞ்சம் வீடு கட்டின கடன், அந்த கடத்து மேலே இந்த கடன், 2த்தையும் சேர்த்து வச்சு எம்மா கடன் ஆயிடுச்சு. அதனால் வந்து கடன் கொஞ்சம் அதிகம் பிரச்சனை இருந்ததால் சரி மறுபடியும் ஃபாரின் போகலான்னு முடிவு எடுத்தோம். ஏம்மா ஊர்லேயே வேலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஊரில் வேலை செய்கிற காசு நிற்க மாட்டேங்குது. கொஞ்சம் சம்பளம் வரதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இந்த மாதிரியே போயிடுது. சரி அதனால் வந்து சரி மறுபடியும் ஃபாரின் போகலான்னு முடிவு எடுக்கும் போது அவர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து தங்கிட்டார் ஊரில். விசா வந்து கேன்சல் ஆகிடுச்சு. மறுபடியும் போனால் புதுசாக விசா ஒன்று ரெடி பண்ணினா அப்படி தான் போகணும். ஆனால் நான் வந்தேன்னா வேறு டிக்கெட் மட்டும் அடித்தா போதும், லீவில் தானே போயிருக்கேன், டக்குன்னு நான் வந்துடலாம். அதனால் அவருக்கு விசா ரெடி ஆகாத காரணத்தால் நான் ஃபாரினுக்கு வந்துட்டேன். இப்போ நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்போதைக்கு ஒரு ஊரில் தான் இருக்கிறாரு. ஊரில் இருந்துன்னே விசா ரெடி பண்ணி ஊரில் இருக்கிறாரு. மறுபடியும் விவசாயம் லாஸ் ஆயிடுச்சு, லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு மறுபடியும் வந்து நாங்கள் விவசாய இடத்த ஓட்டி வச்சுருக்கோம். பயிர் வைக்கல, இப்போதைக்கு ஓட்டி இருக்கிறோம். ஓட்டிட்டு மறுபடியும் பயிர் வைக்கலான்ட்டு இப்போதைக்கு பயிர் வச்சுன்னு அவர் வந்து டிரைவிங் தானே, சென்னையில் அப்படிலாம் பெங்களூர் அந்த மாதிரி வந்து வண்டி ஓட்டின்னு எங்கள் விவசாய வேலையும் பார்த்துன்னு அங்கே வண்டி ஓட்டுற வேலையும் பார்த்துன்னு இப்போதைக்கு ஊரில் தான் இருக்கிறாரு. நான் வந்து இங்கே இருக்கிறேன். அவர் விசா ரெடி ஆகிடுச்சுன்னா அவர் ஃபாரின் போயிடுவார். அப்புறம் நான் மறுபடியும் அவர் ஃபாரின் போயிட்டு நான் மறுபடியும் ஊருக்கு போவேன். இப்படியே தாங்க காலம் போயிடுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏம்மா ஊரோட தங்கக்கூடாது அப்படின்னு. தங்கலான்னு சொல்ல. நான் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு ஓடணும். அதாவது ஃபாரின் தான் போய் உழைக்கணும் இல்லை, ஏதோ பெங்களூர் சென்னை எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஓடி உழைச்சா மட்டும்தான் காலத்தை ஓட்ட முடியும். இப்படி தான் போயிட்டு இருக்குது. அவர் வந்து ஊரில் தான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.